அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது ஷார்ட் நியூஸ் வழங்கும் டாப் ஸ்டோரிஸ். இன்றைய தினம் 2024ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி புதன்கிழமை. இன்றும் கூட நாட்டில் இடம்பெற்ற முக்கியமான செய்திகளை ஒரு தொகுப்பாக நாங்கள் உங்களுக்கு வழங்குகிறோம். அந்த வகையிலே கடந்த 2 நாட்களுக்கு முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான முப்படை பாதுகாப்பு நீக்கப்பட்டிருந்ததை நீங்கள் அறிவீர்கள். குறிப்பாக ராணுவ பாதுகாப்புகள் நீக்கப்பட்டிருந்தன. அதனைத் தொடர்ந்து ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஆதரவாளர்கள், குறிப்பாக மஹிந்த ராஜபக்ஷ ஆதரவாளர்கள் மஹிந்த ராஜபக்ஷவுக்கு IS தாக்குதல் நடைபெறுவதற்கான எச்சரிக்கைகள் இருப்பதாக சொல்லியிருந்தார்கள். ஆனால் இன்றைய தினம் மஹிந்த ராஜபக்ஷவுக்கு IS தாக்குதல் என்பது முற்றிலும் உண்மை இல்லை என දේවානන්ද සුරවීර தெரிவித்திருக்கிறார். ගරු නම්බු නාම දාගෙන මේ දේශපාලනය කරන්න ඕන කමක් නැහැ. අපි රටේ ජනතාවගෙන් ඇත්තටම ඇත්ත කියලා බලය ලබාගත් පක්ෂයක්. විශ්‍රාමික ජනාධිපතිවරු මේ රටේ ජනතාව නඩත්තු කරන්න ඕනද කියන ප්‍රශ්නේ නැද්ද අපි ඉදිරියේ? ஜனாதிபதி பிரதமர் ஆகியோர் மக்கள் மத்தியில் அச்சமில்லாமல் செல்கிறார்கள். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுக்கு IS தாக்குதல் அச்சுறுத்தல் இருப்பதாக குறிப்பிடுவது முற்றிலும் பொய்யானது. முன்னாள் ஜனாதிபதிகளை பராமரிப்பதற்கு கோடிக்கணக்கில் அரசு செலவு செய்ய வேண்டிய தேவையில்லை என தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் தேவானந்த சுரவீர தெரிவித்தார். கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு மற்றும் அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற சிறப்பு சலுகைகளை குறைப்போம் என்று நாட்டு மக்களுக்கு வாக்களித்துள்ளோம். நாட்டு மக்களும் இதனை முழுமையாக ஏற்றுக்கொண்டார்கள். துறைசார் நிபுணத்துவ குழுவின் அறிக்கைக்கு அமையவே முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்டிருந்த ராணுவ பாதுகாப்பு மீளப்பெறப்பட்டு போதுமான அளவுக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதிகள் அனைவருக்கும் வழங்கப்பட்டிருந்த ராணுவ பாதுகாப்பு முழுமையாக நீக்கப்பட்டுள்ளது. ஆனால் மஹிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்பு குறித்து மாத்திரம் தான் அதிக அளவில் பேசப்படுகிறது. மஹிந்த ராஜபக்ஷவின் IS அமைப்பின் தாக்குதல் அச்சுறுத்தல் காணப்படுவதாகவும் ட்ரோனர் கருவி ஊடாக தாக்குதல் அச்சுறுத்தல் காணப்படுவதாகவும் குறிப்பிடப்படுகிறது. உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் சம்பவங்களை நடத்தியவர்களுக்கு IS அமைப்பின் தாக்குதல் பற்றி பேசுவது ஒன்றும் ஆச்சரியத்துக்குரிய விடயமல்ல. மஹிந்த ராஜபக்ஷவுக்கு உயிரச்சுறுத்தல் இருப்பதாக குறிப்பிடுவது முற்றிலும் பொய்யானது. கடந்த காலங்களில் மஹிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்புக்கு வழங்கப்பட்ட இராணுவத்தினர் அவர்களின் தென்னந்தோப்புகளை பராமரிப்பதற்கும் வீட்டு நாய்களை பராமரிப்பதற்கும் பயன்படுத்தப்பட்டதை மக்கள் அறிவார்கள். மஹிந்தவின் உயிருக்கு அச்சுறுத்தல் காணப்படுவதாக குறிப்பிட்டுக் கொண்டு அவரை சார்ந்துள்ளவர்கள் அனுதாப அரசியல் லாபம் தேடிக்கொள்கிறார்கள். முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு பிள்ளைகள் உள்ளார்கள். அவர்களை பராமரித்துக் கொள்ள வேண்டும். ஜனாதிபதி மற்றும் பிரதமர் ஆகியோர் கடந்த காலங்களை போன்று பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் செல்லவில்லை. மக்களோடு மக்களாகவே செயற்படுகிறார்கள். மஹிந்த ராஜபக்ஷ தேசிய பாதுகாப்பையும் இன நல்லிணக்கத்தையும் உறுதிப்படுத்தி இருந்தால் ஓய்வு பெற்றதன் பின்னரும் இராணுவ பாதுகாப்பில் இருக்க வேண்டிய தேவை கிடையாது. பொருளாதார பாதிப்பினால் ஒட்டுமொத்த மக்களும் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் ஓய்வு பெற்ற முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு பல கோடி ரூபாய்களை பாதுகாப்புக்காக செலவு செய்வது எந்த அளவுக்கு நியாயமானது என்று கேட்டார். මේක මේ පට්ටවල් බොරුවක් නේ. එතුමා දැන් යුද්ධේ නතර කරා නම් දැන් රටක් ඇතුලේ ආයේ නැවත එහෙම කලබලෙන්න හේතුවක් නැහැ. මේ එහෙම නෙවෙයි. මේගොල්ලෝ වරදාන වරප්‍රසාද වලට ගිජු චරිත. அமைச்சர் சுனில் ஹந்துன்னெத்தியின் சுய விவரங்களை பயன்படுத்தி வெளிநாடுகளில் பண மோசடி நடைபெறுவதாக அவர் இன்றைய தினம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திலே முறைப்பாடொன்றை செய்துள்ளார். எனது சுய விவரங்களை பயன்படுத்தி வெளிநாடுகளில் வசிக்கும் இலங்கையர்களிடம் ஒரு தரப்பினர் இந்த நிதி மோசடிகளை செய்துள்ளனர். குறிப்பாக என்னை போன்று தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டு ஜப்பான், தென்கொரியா, இங்கிலாந்து போன்ற நாடுகளில் வசிக்கும் இலங்கையர்களிடம் வாட்ஸ்அப் மூலம் இந்த மோசடி நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர். அதற்காக அவர்களுடன் கைத்தொலைபேசி மூலம் வீடியோ அழைப்பை ஏற்படுத்தி எனது குரலிலும் உரையாடியுள்ளனர். சமூக நலன் சார்ந்த திட்டங்களை மேற்கொள்ளவும் வறுமை கோட்டின் கீழ் வாழும் மாணவர்களுக்கு தேவையான அபியாச புத்தகங்களை கொள்வனவு செய்வதாகவும் தெரிவித்து இவர்களிடம் நன்கொடை சேகரித்துள்ளனர். மேலும் பணத்தை வைப்பு செய்வதற்காக சில வங்கி கணக்கு இலக்கங்களையும் வழங்கியுள்ளனர். அத்துடன் எதிர்வரும் ஜனவரி மாதம் 5ஆம் தேதி வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்களுடனான சந்திப்பு எனும் தலைப்பில் இணையவழி கூட்டம் ஜூம் ஒன்றையும் ஏற்பாடு செய்துள்ளனர். அதற்கான ஆவணங்கள் போலியாக தயாரிக்கப்பட்டு எனது கையொப்பமும் பயன்படுத்தப்பட்டுள்ளது. எனவே நாட்டு மக்களும் வெளிநாடுகளில் வசிக்கும் இலங்கையர்களும் இவ்வாறான நிதி மோசடிகள் தொடர்பில் மிகுந்த அவதானத்துடன் செயல்பட வேண்டும். நானோ அல்லது எமது கட்சியின் உறுப்பினர்கள் இவ்வாறு தொடர்பு கொண்டு நிதி திரட்ட மாட்டோம். அவ்வாறு நாம் நிதி திரட்டுவோமாயின் ஒழுங்கமைக்கப்பட்ட அமைப்புகள் ஊடாகவே இதனை செய்வோம். இந்த தொலைபேசி அழைப்புகள் மற்றும் வங்கி கணக்குகளின் விவரங்களை நான் CIDக்கு ஒப்படைத்துள்ளேன். இந்த விடயம் தொடர்பில் முழுமையான விசாரணைகளை மேற்கொண்டு மோசடியாளர்களை கைது செய்யுமாறு முறைப்பாடு பதிவு செய்துள்ளேன்.
இந்த மோசடிகளை மேற்கொள்பவர்கள் எம்மை அறிந்தவர்களாக இருக்கலாம் அல்லது நாம் அறிந்திராதவராக இருக்கலாம். ஆனால் எவராயினும் சட்டம் அமுல்படுத்தப்பட வேண்டும் என்றார். මගේ නම පාවිච්චි කරලා වෙන දෙයක්ම ඔබට වෙන්න පුළුවන්. එහෙට වෙන්න එපා. අපි අපේ නම පාවිච්චි කළත් මෙහෙම කරන්න බය නැති අය ඉන්නවා නම් ඒ කියන්නේ සාමාන්‍ය මිනිස්සුයෙකුට මීට වඩා ගොඩක් දේවල් සිද්ධ වෙනවා. கடந்த சில தினங்களாக ஜனாதிபதி நிதியம் சம்பந்தமான சில விடயங்கள் சமூக வலைத்தளங்களிலே வைரலாகி வருகின்றன. ஜனாதிபதி நிதியத்தில் இருந்து பணங்களை பெற்றுக்கொண்டவர்களுடைய பெயர் விவரங்கள் வெளியிடப்பட்டும் வருகின்றன. இந்த வரிசையிலே தயாசிறி ஜெயசேகரவும் ஜனாதிபதி நிதியத்தில் இருந்து பணத்தை பெற்றிருக்கின்றார் என்பதை அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி நிதியத்தில் இருந்து பணம் பெற்றுக் கொண்டவர்கள் தொடர்பில் வெளியிடப்பட்ட பெயர் பட்டியலில் உள்ள ஏனையவர்கள் ஒப்புக்கொண்டதை போன்று பாராளுமன்ற உறுப்பினர் தயாசிறி ஜெயசேகரவும் நிதி பெற்றுக் கொண்டதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வாறு இல்லாமல் மற்றவர்கள் மீது சேறு பூசல் செய்யக்கூடாது என்று அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். 2005ஆம் ஆண்டில் இருந்து 2024ஆம் ஆண்டு வரை ஜனாதிபதி நிதியத்தில் இருந்து நிதி பெற்றுக்கொண்ட ஒரு சில அரசியல்வாதிகளின் பெயர் பட்டியலை மாத்திரமே பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளேன். இன்னும் ஒரு பெயர் பட்டியலும் என்னிடம் இருக்கிறது. மாகாண சபை உறுப்பினர்கள், ஆளுநர்கள், உள்ளூராட்சி சபை உறுப்பினர்களின் பெயர்களும் இருக்கின்றன. 2005ஆம் ஆண்டுக்கு முன்னர் இடம்பெற்றவற்றையும் வெளியிடுவோம். ஜனாதிபதி செயலகத்தில் சகல ஆவணங்களையும் தேடி கண்டுபிடிப்பது இலகுவான விடயமாகும். தயாசிரியை தவிர்ந்த ஏனையவர்கள் பல்வேறு சந்தர்ப்பங்களில் இந்த நிதியை பெற்றுக்கொண்டதாக பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளனர். தயாசிரி மாத்திரமே வெவ்வேறு கருத்துக்களை முன்வைத்து வருகிறார். சேற்றில் விழுந்த பன்றி வெளியில் வந்து நன்னீரில் சுத்தம் செய்து கொள்ள முயற்சிப்பதில்லை. தனது உடம்பில் உள்ள சேற்றை வேறு இடங்களில் பூசிவிட்டே செல்லும். அவ்வாறான பணிகளையே தற்போது முன்னெடுத்து வருகிறார்கள். ஜனாதிபதி நிதியத்தில் எவ்வளவு பணம் பெற்றார் அல்லது வேறு நிதியங்களில் பணம் பெற்றுக் கொண்டாரா, காப்புறுதி செய்தாரா போன்ற விடயங்களை தயாசிரி வெளியிட வேண்டும். மாறாக எங்களை எச்சரிப்பதில் பயனில்லை. இதில் குழப்பமடைய வேண்டிய அவசியமும் இல்லை. ஏனையவர்களை போன்று ஜனாதிபதி நிதியத்தில் பணம் பெற்றுக் கொண்டதை தயாசிரி ஒப்புக்கொள்ள வேண்டும். பாதுகாப்பு படைகளின் பிரதானி ஜெனரல் ஷவேந்திர சில்வாவின் பதவி காலத்தை நீடிப்பது சம்பந்தமாக இதுவரையிலே எந்த தீர்மானமும் மேற்கொள்ளப்படவில்லை என்று அரசாங்கம் தெரிவித்துள்ளது. பாதுகாப்பு படைகளின் பிரதானி ஜெனரல் ஷவேந்திர சில்வாவின் பதவிக்காலத்தை நீடிப்பது தொடர்பில் இன்னமும் தீர்மானிக்கவில்லை என்று அரசாங்கம் தெரிவித்துள்ளது. பாதுகாப்பு படைகளின் பிரதானியாக இருந்த ஜெனரல் ஷவேந்திர சில்வாவின் பதவிக்காலம் எதிர்வரும் 31ஆம் தேதியுடன் நிறைவுக்கு வருகின்றது. எனினும் தற்போது வரையில் அவரது பதவிக்காலம் நீடிக்கப்படுமா இல்லை அப்பதவிக்கு புதியவர் நியமிக்கப்படுவாரா என்பது தொடர்பில் எவ்விதமான அறிவிப்புகளும் வெளியிடப்படவில்லை. இந்நிலையில் அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச இந்த விடயம் சம்பந்தமாக கருத்து வெளியிடும் போது பாதுகாப்பு படைகளின் பிரதானி ஜெனரல் ஷவேந்திர சில்வாவின் பதவிக்காலம் சம்பந்தமாக இதுவரையில் எவ்விதமான தீர்மானங்களையும் எடுக்கவில்லை. அது தொடர்பில் விரைவில் தீர்மானம் எடுப்போம் என்று குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் 23வது ராணுவ தளபதியாக மேஜர் ஜெனரல் ஷவேந்திர சில்வா பதவி வகித்திருந்த நிலையில் 2022ஆம் ஆண்டு ஜூன் 1ஆம் தேதி பாதுகாப்பு படைகளின் பிரதானியாக முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவினால் நியமிக்கப்பட்டார். அதன் பின்னர் கடந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதி அவருடைய பதவிக்காலம் நிறைவுக்கு வந்திருந்த போதும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இம்மாதம் 31ஆம் தேதி வரையில் பதவிக்காலத்தினை நீடிப்பு செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிப்பதற்கு அமைச்சர்களுக்கு எந்த விதமான தடையும் இல்லை. ஆனால் ஒழுங்குமுறைகளை பேணிக் கொள்ள வேண்டும் என்று அமைச்சரவை பேச்சாளர் டாக்டர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அமைச்சர்கள், பிரதி அமைச்சர்கள் மற்றும் அரசு அதிகாரிகளுக்கு ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுவதற்கு எவ்வித தடையும் விதிக்கப்படவில்லை. ஆனால் அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை வெளியிடுவதற்கு ஒழுங்குமுறை ஒன்று பேணப்பட வேண்டும் என எண்ணுவதாக அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். ஜேவிபி தலைமையகத்தில் அனுமதியை பெற்றுக்கொண்ட பின்னரே ஊடகங்களுக்கு கருத்துக்களை வெளியிடவோ அல்லது நேர்காணல்களை வழங்கவோ அமைச்சர்களுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இது குறித்து நேற்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டில் கேட்கப்பட்டது. இதற்கு பதிலளித்த போது மேற்கண்டவாறு தெரிவித்த அமைச்சர் மேலும் குறிப்பிடுகையில், எந்த ஒரு அமைச்சருக்கும் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுவதற்கு எவ்வித தடையும் விதிக்கப்படவில்லை. சுதந்திரமாக அவர்களுக்கு கருத்துக்களை முன்வைக்க முடியும். ஆனால் இதனை ஏதேனும் ஒரு வகையில் ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும் என்று எண்ணுகிறோம். வாராந்தம் அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாடு இடம்பெறுகிறது.
இதன் போது அமைச்சரவையில் எடுக்கப்படுகின்ற தீர்மானங்கள் மற்றும் அமைச்சர்களுடன் தொடர்புடைய விடயங்கள் குறித்து கேள்வி எழுப்ப முடியும். மேலும் அமைச்சர்களுடன் தொடர்புடைய விடயங்கள் தொடர்பில் பிரதி அமைச்சர்களிடமும் அமைச்சின் அதிகாரிகளிடமும் கேள்வி எழுப்ப முடியும். ஆனால் அரசாங்கத்தின் தீர்மானங்களை அறிவிக்கும் போது ஒரு ஒழுங்குமுறை பின்பற்றப்பட வேண்டும் என்பது அரசாங்கத்தின் நிலைப்பாடாகும் என்றார். இத்துடன் இன்றைய டாப் ஸ்டோரிஸ் நிறைவுக்கு வருகின்றது. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளைய தினம் சந்திப்போம். அதுவரை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வீடியோக்களை மிஸ் பண்ணாமல் பார்க்க இன்றே ஷார்ட் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.